இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவை எருசலேம் நகரத்தினுடைய புனித சிரில் என்கிற ஆயருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, கிபி 315வது ஆண்டு எருசலேம் நகரில் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த புனித சிரில். மிக இளைய வயதிலேயே இவருடைய தந்தை எருசலேம் நகரத்தில் இருந்த மறை வல்லுனர் ஒருவரிடத்தில் கல்வி கற்க இவரை அனுப்பி வைக்கிறார். குருத்துவத்தின் மீது நாட்டம் கொண்டவராக இருந்ததால் இவருடைய தந்தை குருத்துவ பயிற்சிகளை கொடுத்து பிறகு இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அன்புமிக்கவர்களே, குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இவருடைய அறிவையும் ஞானத்தையும் கண்ட அப்பொழுது இருந்த எருசலேம் நகரத்தினுடைய ஆயரான மாக்சிமுஸ் என்பவர் இவரை புதுமுக பயிற்சியில இவரை பொறுப்பாளராக நியமிக்கிறார். கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற தயாரிப்புக்கான ஒரு காலம்தான் அந்த புதுமுக பயிற்சியினுடைய ஒரு காலம். கத்தோலிக்க திருச்சபையில இன்று வரையில திருமுழுக்கிற்கான படிப்பினைகள், அவற்றுக்கு பின்னணியில் இருக்கிற இறையியல் மற்றும் நற்கருணைக்கான புரிதல், நற்கருணைக்கு பின்னால் இருக்கிற அந்த இறையியல் கோட்பாடுகள் அனைத்திற்கும் ஊற்றாக இருந்தவர் தான் இந்த எருசலேம் நகரத்தினுடைய புனித சிரில் என்பவர். வாழ்நாள் முழுவதும் தவறான தப்புரைகளுக்கு எதிராக எழுதியும் மறைவுரையும் மாற்றி வந்தவர் தான் இந்த புனித சிரில் என்பவர். பஞ்ச காலங்களில் திருச்சபையினுடைய சொத்துக்களை ஏழை எளியவர்களுக்கு விற்று கொடுத்து அந்த ஏழையருடைய சிரிப்பில் இறைவனை கண்டவர் தான் இந்த புனித சிரில். இவருடைய பரிந்துரையால் நாமும் கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களையும் அங்கிருந்த மக்களையும் பார்த்து, அதாவது பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் அவர்கள் சட்டத்தை அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் கூறுவதை அல்லது அவர்கள் கற்பிப்பதை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் பின்பற்றுங்கள், ஆனால் அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் வெளிவேடக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கற்பிப்பது ஒன்று, ஆனால் தங்களுடைய வாழ்க்கை முறையில ஒரு துர்மாதிரிகையான தவறான முன்மாதிரிகையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய படிப்பினைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அவற்றின்படி ஒழுகுங்கள், ஆனால் இந்த மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் போல வாழாதீர்கள் என்று வெளிவேட வாழ்க்கையை இன்றைக்கு நேரடியாகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கண்டித்து திருத்த விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள் இவை அனைத்துமே மேலிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் உற்று நோக்கி கொண்டிருக்கிற, நம்மை வழிநடத்துகிற மூவொரு கடவுளுக்கான வழிபாடாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய மனிதர்களையும் அல்லது மனித வெகுமதிகளையும் தேடிய ஒரு செயல்பாடாக நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடாது. இரண்டாவது முக்கிய ஒரு கருத்தாக, இந்த மண்ணுலகில் அனைத்து ஞானத்திற்கும் அல்லது அனைத்து வல்லமைக்கும் ஊற்றாக இருப்பவர் மூவொரு கடவுள் மட்டும்தான். ஆகவே மனிதர்களில் நாம் எல்லோருமே இறைவனுடைய பிள்ளைகள், இறைவனுடைய பார்வையில் நாம் அனைவருமே சமமானவர்கள். ஆகவே நம்மிடையே ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது, அல்லது ஒருவரை உயர்ந்தவர் என்றோ அல்லது தாழ்ந்தவர் என்றோ நாம் அப்படி வைக்கிற நேரத்தில் கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டிய வழிபாட்டிலிருந்து நம்மை அது தவறாக வழிநடத்தி சென்றுவிடும். ஆகவே இறைவன் ஒருவரே மிக பெரியவர், அவர் திருமுன்னிலையில் நாம் அனைவருமே சமமானவர்கள் என்கிற இரண்டாவது கருத்தையும், மூன்றாவது ஒரு அன்பு செய்தியாக இறைவன் திருமுன்னிலையில் தாட்சியோடு கூடிய பணிவாழ்விற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அழகான செய்தியை கொடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் புதுமனை புகு விழா, அதாவது புதுசாக வீடு கட்டி அந்த வீட்டிற்கான அழைப்பிதழ் கொடுத்திருந்தார்கள். அந்த அழைப்பிதழில் சிறப்பு விருந்தினர்கள் பகுதியில் வழக்கமாக நம்ம பெரிய அரசியல் தலைவர்கள் அல்லது அந்த பகுதியில் இருக்கிற மத தலைவர்கள் தான் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த புதுமனை புகு விழாவினுடைய அந்த அழைப்பிதழில் சிறப்பு விருந்தினர்கள் என்று போட்டு கொத்தனார்கள் மற்றும் அங்கு வேலை செய்த சித்தாள்கள், பெயிண்டர்கள், கார்பெண்டர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்தவர்களை சிறப்பு விருந்தினர்களாக போட்டு அந்த நிகழ்வில் இந்த வீட்டு வேலையை செய்தவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் சிறப்பு வாழ்த்து செய்திகளும் கொடுக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அன்புமிக்கவர்களே, பாதிரி கொஞ்சம் ஓவரா தெரியலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
இருந்தாலும் அந்த குடும்பத்தினர் நாங்கள் எத்தனை கோடி போட்டு செலவு பண்ணி இந்த வீட்டை கட்டியிருந்தாலும் இந்த வீடு நேர்த்தியாக இவ்வளவு அழகாக முடிவதற்கான காரணம் இதில் பணி செய்த கொத்தனார், சித்தாள் மற்றும் கார்பெண்டர்கள், பெயிண்டர்கள், எலக்ட்ரீஷியன்ஸ்கள். ஆகவே இவர்களுக்குத்தான் நாங்கள் சிறப்பு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தது உண்மையாகவே மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. மற்றும் ஒரு இடத்துல சென்னையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில், அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் துப்புரவு தொழிலாளர்கள் எல்லோரையுமே ஒரு நாள் அழைத்து அவர்களுக்கான சிறப்பு உடை, அவர்களுக்கான சிறப்பு உணவு, அவர்களுக்கான பரிசு பொருட்களை கொடுத்து வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணினா கூட நீங்கள் இல்லைன்னா இந்த அடுக்குமாடி குடியிருப்பு நாறி போயிடும், இவ்வளவு தூய்மையாக நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீங்கள் தான் காரணம் என்று அங்கு உள்ள அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள் எல்லாமே துப்புரவு தொழிலாளர்களுக்கு மரியாதை செலுத்திய ஒரு காணொளியையும் சமீபத்தில் நான் பார்த்தேன். மூன்றாவதாக நம்முடைய திருத்தந்தையர்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு அதிகாரப்பூர்வமான சுற்று மடல்களை எழுதுகிற நேரத்தில் அந்த சுற்று மடல்களினுடைய கடைசி பகுதியில் திருத்தந்தையர்கள் கையொப்பமிடுவார்கள். அந்த கையொப்பமிடுவதற்கு முன்பாக வழக்கமாக யுவர்ஸ் லவ்விங்லி, யுவர்ஸ் சின்சியர்லி, என்றும் அன்புடன், என்றும் உண்மையுள்ள, என்றும் தாட்சி உள்ள என்று சொல்லித்தான் நம்ம கடிதத்தை முடிப்போம். ஆனால் திருத்தந்தையர்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கான அதிகார மடலில் சுற்று மடலுக்கு கீழே அவர்கள் எழுதுவது சர்வன்ட் ஆஃப் சர்வன்ட்ஸ், அதாவது பணியாளர்களுக்கெல்லாம் பணியாளன் என்று தங்களுடைய பெயரை அந்த இடத்துல அவர்கள் கையொப்பமிடுவார்கள். திருத்தந்தை, போப் அப்படி என்றெல்லாம் அவர்கள் எழுத மாட்டார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த 3 நிகழ்வுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம், இந்த தவக்காலத்தில் தாட்சி உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு பணிவிடை செய்து பணி செய்து வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அழைப்பினை ஏற்போம், தாட்சியோடும் பணிவோடும் இறை தொண்டாற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.